அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. 2026 சட்டமன்ற தொகுதிக்கு ஆலங்குடி தொகுதியில் அதிமுக சார்பாக நான் வேட்பாளராக இருந்திருந்தேன். என்னை வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு வைப்பு நிதியாக பணம் கேட்டிருந்தாரு யாரு, முன்னாள் மாவட்ட செயலராக இருந்த விஜயபாஸ்கர். அவரிடத்துல கொண்டு நான் என்னுடைய பணம், என்னுடைய உறவினர் பணம் மற்றும் கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4,50,00,000 அவர் கையில் கொடுத்துருந்தேன். அந்த பணத்தில் என்கிட்ட 50 லட்சம் மட்டும் திரும்பி கொடுத்துருக்காரு. மீத 4 கோடி பணம் தரல. இதுக்கான புகார் தான் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், எஸ்பிட்ட கொடுத்துருக்கிறேன். அதுக்கான மீட்டிங் தான் இன்னைக்கு அதிமுக சார்பாக இன்னைக்கு மாவட்ட ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்டீங்களா, கொடுக்க போறீங்களா? புகார் அனுப்பியிருக்கிறேன். நிறைய ஆன்லைன் புகார். ஆமா, சரி. நேரடியாக போய் பார்க்க இல்லை இன்னைக்கு பார்க்குறோம். ஆமா. எதுக்காக பணம் கேட்டாருன்னா எதுக்கு கொடுத்தீங்க, எதுக்காக? அதாவது அதிமுக சார்பில், அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது 2026 தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அதிமுக சார்பாக நீங்க நிக்கணும்னா தம்பி இவ்வளவு பணத்தை கொடுங்க தம்பி, நாளைக்கு யாரும் எலெக்ஷன்ல ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது, இவ்வளவு பணத்தை கொடுக்கணும் தம்பி கேட்டிருந்தாப்புல. அதனால இந்த பணத்தை நான் 4 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். உங்களை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க என்னப்பா அதிமுக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நீங்க மட்டும் நிறைய பேர்ட்ட கேட்டேன்னு சொல்றாங்க. அவர் கேட்டாராம், நேற்று கூட பேசினாங்க, நிறைய பேர்ட்ட கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா யார் கொடுத்தாங்களே எனக்கு தெரியாது. நான் கொடுத்துருந்தேன். சீட்டுக்காக கொடுத்த பணமா இல்ல வேற எதுக்காக கொடுத்த பணம் கேட்கிறேன். வேட்பாளர் அறிவிக்கிறதுக்காக கொடுத்த பணமா இல்ல எதுக்காக அந்த பணத்தை கேட்டு வாங்குறாங்க? அதாவது நாளைக்கு உங்களை வேட்பாளர் அறிவிச்சா திரும்பி இந்த பணத்தை கொடுத்துருவேன் அப்படி சொல்லி வாங்கினார். அப்படி சொல்லி வாங்கி 4 கோடி ரூபாய் வாங்கினார். அவங்க கேட்டது அமௌண்ட் 10 கோடி தான் கேட்டாங்க. நான் 10 கோடி முடியாதுன்னு சொல்லிட்டு 4 கோடி கொடுத்தேன். யாராவது சந்திக்க போறீங்கன்னா என்ன இதுல ஒரு தீர்வு என்ன ஏற்பட்டு எத்தனை தடவை போய் அவரை கேட்டீங்க? அதுக்கப்புறம் எலெக்ஷன் 14 முறை அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். 14 முறை அவர்கிட்ட சந்திச்சு கேட்டிருக்கிறேன். நாளைக்கு பேசுவோம், நாளை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் அதுக்கான பேசி முடிக்கல. அதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த ஏற்பாடுலையும் இன்னைக்கு எஸ்பியை பார்க்குறோம், அந்த மந்திரியை பார்க்குறோம், இங்கே உள்ள லோக்கல் மந்திரியை பார்க்குறோம். இந்த பிரச்சனையும் தீர்க்கலை அப்படின்னா இன்னொரு 15 நாளில் மாவட்ட கழக சார்பாக புதுசுலாட்டை கேட்டுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். எங்க பண்ண போறீங்க? புதுக்கோட்டையிலே ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி அவர் வீடு முற்றுகையிடுறோம். அவருடைய வீடு இல்பூர்ல உள்ள வீடு முற்றுகையிடுறோம். அதே மாதிரி பிரஸ்தர்லையும் முற்றுகையிடுறோம். என்னங்க? ஆமா, தவணை முறையில் 2 முறையா கொடுத்துருக்கு. யார்கிட்ட கொடுத்தீங்க? நேரடியா விஜயபாஸ்கர்ட்டே கொடுத்தீங்களா இல்ல நேரடியாக அவங்களோட ஆதரவாளர்? அவருடைய ஆதரவாளர். யார்கிட்ட கொடுத்தீங்க? அதாவது சோத்துப்பால முருகேசன்றவர், இன்னொன்று பழனியன். அவர் நேரடியாவே உங்கள்ட்ட பணம் கேட்டாரா? மொபைல் போன்ல பணம் கேட்டார். தலைமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மீறி ஏன் நீங்க இல்ல, இவர் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரு, கொடுத்துருங்க தம்பி, நாளைக்கு இங்க நிக்கிறவங்க ஒழுங்கா நின்று பண்ண மாட்டாங்க, ஜெயிக்கணும், இல்ல தயவு வைக்கணும்னு சொல்லி கேட்டாரு. அதுக்காக கொடுத்துட்டேன். ஆமா, சிஎம் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது அவங்க கட்சியை சார்ந்த இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்காரு. யாரு? முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கட்சியில இருக்காரு. அதனால இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காரு, அந்த பணத்தை திரும்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கனிவான கோரிக்கையை விஜய்க்கு வைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு வைக்கிறேன். பணம் வராத பட்சத்துல நீங்க போராட்டம்? ஆமா, போராட்டம் பண்றோம். தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலகம் முன்பு முதற்கொண்டு போராட்டம் பண்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறோம்.